ருபர்ட், நான் உன்னை வந்து நீ விரும்புகிற பட்டணத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போவேன், எனக்கு கீபோர்ட் ப்ளே பண்ணி எனக்கு ஊழியம் செய்வேன், இப்படியே சொன்னாங்க. சினிமா வாழ்க்கையே அத்து போயிடும், அதை நீங்கள் பார்த்துக்க, உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் நாளை கழிச்சு ரெக்கார்டிங்னா இன்றைக்கி இவர் இறந்துட்டார். ப்ரொடியூசருக்கு என்ன ஆகி போச்சு, அவருக்கு நஷ்டம். நீ வந்து ஆரம்பித்து பாதையில் விட்டுட்டு போனாலும் அவருக்கு நஷ்டம் பாருங்கள். அதனால் நீ வந்து 19 lakhs எனக்கு கொடுக்கணும், லாயரை வச்சு நோட்டீஸ் விட்டார். அப்போ நான் சொன்னேன், எல்லாரும் விட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்கன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்களே, எங்கள் அம்மா சொன்னாங்களே, அப்படி நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா ஏசப்பா அப்படின்னு. என்னோட ரூம் ஃபுல்லாக ஒளிமயமாச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இப்போ ஏசப்பா வந்து நமக்கு தரிசனம் கொடுக்க போகிறாங்க போல இருக்கு, ஆனால் அதுக்கு எனக்கு தகுதி இல்லையே, நான் நிச்சயமாக இப்போ தரிசனம் பார்த்தேன்னா அப்படியே பஸ்பமாயிடுவேன் அப்படின்ட்டு நான் கண்ணை முடிக்கிட்டு வேண்டாம் வேண்டான்னு அது இவ்வளோ வருஷமா நான் வந்து உங்களை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாம விட்டுட்டேன். அதனால இனிமே வந்து எங்க என்னன்னா, எனக்கு மாம்சத்துல குழந்தைங்க வேண்டாம், ஆனா ஆவிக்குரிய குழந்தைங்க வேணும். இந்த நாடகத்துல ஜீசஸ் நடிக்கிற கேரக்டர் எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இதை நான் வந்து ஃபாலோ பண்றேன், இந்த நாடகத்தை எடுத்து நடத்துறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். ஒரு சைன் மாதிரி கேட்குறேன். ஆமா கேட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ஊழியத்துல தான் போட்டோம். ப்ராப்பர்ட்டி எல்லாமே 98 காலி, பேங்க் பேலன்ஸ் 0 தான். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25 ஆண்டுகளாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய 120 பிள்ளைகளோடு கூட பிரஜாபதி நாடக மேடையிலே அரங்கேற்ற தேவன் எங்களுக்கு கிருபை தந்தார். 25 ஆண்டுகளுக்கு பரிசாக காத்திருந்த ஆபிரகாமுக்கு ஐசக்கை கொடுத்தது போல உங்களுக்கு பிரஜாபதி மூவியை கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் எங்களுக்கு அன்பு கட்டளையிட்டார். பிரஜாபதி மூவியாக எப்பொழுதுமே அடையாளமும் வார்த்தையும் நாங்கள் கேட்போம். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை வந்து ஏசாயா 40:5. அதன்படியாக நாங்கள் உடனடியாக அதுக்கு ஆயத்தமானோம். துரிதமாய் என்னுடைய குமாரனுடைய வருகைக்கு முன்பாக துரிதமாய் மூவி எடுக்க வேண்டும் என்று சொன்னதுனால நாங்கள் வந்து நவம்பர் மாதமே நாங்கள் வந்து ட்ரெய்லர், பிரஜாபதியுடைய மூவிக்குரிய ட்ரெய்லரை நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கு ட்ரெய்லருக்கே எங்களுக்கு 25 லட்சம் செலவாயிற்று. இன்றைக்கு வெளியாக இருக்கிற அந்த டீசருக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அநேகரிடம் அதை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதை செய்வீங்க, நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. Praise the Lord. Thank you. Praise the Lord. Praise the Lord. Thank you so much for உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக. வெல்கம். ஈடன் டிவியில் உங்களை எடுக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அது எங்கள் பிளெஸிங்காக நினைக்கிறோம். தேங்க்யூ. பிரஜாபதின்றது ஒரு வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு நேம். ஸோ உங்களை பார்க்கறது பெரிய சந்தோஷமான விஷயம். உங்களுடைய அனுபவத்தை வெளியே கொண்டு போகிறது எங்க பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அந்த பிரஜாபதியை பத்தி நிறைய டீட்டெயில்ஸா உங்கள்கிட்ட பேச விரும்புறேன், அந்த அனுபவத்தை பத்தி. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சாட்சி சின்ன ஷார்ட்டா அதை வியூவர்ஸுக்கு சொல்லிட்டு அப்படி போனா கரெக்டாக நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களுடைய பூர்வீகம் எல்லாமே இங்க சென்னை தானே? என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரை. ஓ, மதுரையா? ஓகே ஓகே. மதுரை தான் என்னோட நேட்டிவ் பிளேஸ். ஏன்னா எங்க பேரண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் ஆதியில் எங்கள் ஃபாதர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ். அவர் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். பக்கத்தில் சிவகங்கைன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த சிவகங்கையில் தான் எங்கள் ஃபாதர் இருந்தார் ஃபஸ்ட்டு. ஏன்னா மதுரை நேட்டிவ் பிளேஸாக இருந்தால் கூட அவர் சிவகங்கையில் இருந்ததுனால நாங்கள் கொஞ்ச நாள் சிவகங்கையில் இருந்து எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன்லாம் சிவகங்கையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தப்புறம் தான் காலேஜுக்கு மதுரைக்கு வந்தப்பறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய மேரேஜுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மதுரையில் தான் முதல்ல எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மதுரையிலேருந்து எனக்கு சென்னைக்கு வந்து மியூசிக் படிக்கணும். எனக்கு வந்து ரொம்ப மியூசிக்கில் வந்து என்னென்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனுடைய ஆர்வம் பயங்கரமான ஒரு ஆர்வம். மியூசிக்கில் அட்வான்ஸ்டு லெவலில் நம்ம கற்றுக்கணும். அப்போ அது மதுரையில் அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. மதுரையில் கற்றுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் வந்து சென்னையில் அவங்க வந்து சினிமா துறையில் இருந்தவங்க, மியூசிஷியனாக. அவங்களாம் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நீ இங்கே மதுரையில் உட்காந்துட்டு இருந்தேன்னா உனக்கு மியூசிக்கில் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, நீ மெட்ராஸுக்கு சென்னைக்கு வந்தால் தான் உனக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னனால
கர்த்தர் கிருபையாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி நான் மெட்ராஸுக்கு வந்து ஆரம்பத்தில் நான் மியூசிக் படிக்க ஆரம்பித்தேன். அதில் சில பிரச்சனைகள்லாம் வந்து சினிமாவுக்கு நான் போய் அதுக்கப்புறம் அதை பற்றி இவங்க சொல்லுவாங்க. அதிலிருந்து நான் ஆண்டவர் என்னை திருப்பி கொண்டாந்து ஊழியத்தில் உட்கார வச்சார். 84 அந்த எண்டு 85ல் நாங்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்க? கவர்மெண்ட்டில் இருக்கேன். கவர்மெண்ட்டில் EBயில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நல்ல ஒரு பொசிஷன். ஆமாம், நல்ல பொசிஷனில் இருந்தேன். அது ரொம்ப ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்டு. அங்கே காலையில் 7 மணிக்கு போனால் ராத்திரி 10 மணி ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சாங்க. அப்படி இருக்கும்போது அதோடு சேர்த்து நாங்கள் என்ன பண்ணோம், 85ல் சின்னதாக ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலத்தில் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. அது எப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேயே கர்நாடிக் மியூசிக் வந்து கம்பல்சரி. ஒவ்வொரு வீட்டிலும் கர்நாடிக் மியூசிக்கை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் அது இருக்கும். அவங்களுக்கு வெஸ்டர்ன் கற்றுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ நான் வெஸ்டர்ன் சொல்லித்தரேன்னு சொன்னனால அவங்க என்ன பண்ணாங்க, வெஸ்டர்ன் படிக்கிறதுக்காக என்கிட்ட வந்தாங்க. வெஸ்டர்ன் மியூசிக்கை கற்றுக்கணும்னு சொல்லி வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த அமேசிங் கிரேஸு, நியரர் மை காட் டு தி, இதெல்லாம் ஆண்டவர் பாட்டு, இதுகளை சொல்லும் போது அதனுடைய விளக்கத்தை கேட்பாங்க. அந்த விளக்கத்தை சொல்லும் போது அந்த சத்தியம் அவங்களுக்குள்ளே போகும். அதனால் அநேகர் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஆண்டவரை மனப்பூர்வமாக ஏற்றுட்டாங்க, பேப்டிசம் எடுத்தாங்க, கர்த்தருக்குள்ள அவங்க வந்து இருக்காங்க. அந்த ஏரியாவில் அப்படி பண்ணுறது பெரிய விஷயம். ஆமாம், அந்த ஏரியாவில் மனப்பூர்வமாக வந்தாங்க, பேப்டிசம் எடுத்தாங்க. எல்லா இதுலேயும் வந்து அவங்க ஊழியத்துலேயும். அதில் ஏதாவது உங்களுக்கு எதிர்ப்பு எல்லாம் இருந்ததா இந்த மாதிரி நீங்கள் இப்படி? ஆமாம். அப்போ அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும்போது தான் ஒரு தரம் ஆண்டவர் என்னோட பேசி இந்த அவருடைய லைஃப் ஹிஸ்டரியா நாடகமா போடணும் அப்படின்னாரு. இவங்க சொன்னது மாதிரி மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து டிஜிசையா வந்து அவங்களுடைய மதுரையில மீட்டிங்ல இவங்க இந்த டிரான்ஸ்ஃபருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மியூசிக் விஷயமா இங்க வரணும்னு. அப்போ அது கிடைக்காம நிறைய சூழ்ச்சிகள்லாம் அங்கே நடந்தது இவங்க டிபார்ட்மெண்ட்ல. அந்த நேரம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க இவங்க. அப்போ அந்த மீட்டிங் நடந்ததுக்கு சும்மா போவோம் அப்படின்னு இவங்க பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டனால அங்கே போனோம். அப்போ ப்ராஃபஸியெல்லாம் அப்போ நானும் இவரை நம்ப மாட்டோம். அது எத்தனையோ பேர் இருப்பாங்க, மாலத்தி இருப்பா, 2 எஸ்தர் இருப்பா, 2 நேம் சொல்லி கூப்பிடுறதுலாம் நாங்க நம்ப மாட்டோம். ஆனா சும்மா போயிருக்கிறோம். ஏன்னா ஐயா டிஜிஸோட இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவோடது. நாங்க அதனால போயிருக்கிறோம். போயிட்டு முடியும் போது இந்த ப்ராஃபஸி டைமு, அப்புறம் நிறைய க்ரௌட் இருக்கு, நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டாங்க இவங்க. நாங்கெல்லாம் நடந்து பாதி கிரவுண்ட் வந்துட்டு இருக்கோம். கரெக்டா இவங்க நேமை சொல்லி கூப்பிட்டாங்க, ரூபர்ட் அப்படின்னு. ராபர்ட்டுங்கிற பேர் பொதுவா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரூபர்ட், நான் உன்னை வந்து நீ விரும்புகிற பட்டணத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போவேன், எனக்கு கீபோர்ட் பிளே பண்ணி எனக்கு ஊழியம் செய்வேன், இப்படியே சொன்னாங்க. சொன்னோன்னா ஒரே ஷாக்கா இருந்தது. பட் இல்ல வாங்கன்ட்டு இவங்க அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதே போல மண்டே அது ஒரு பெரிய மிரக்கல் நடந்தது. இவங்களுக்கு பதிலாக இங்கே ஒரு ஹேண்டிகேப்டு அவர் இருந்தார் மயிலாப்பூர்ல, இவங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு இதில். அவங்க அதை வச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவங்க அந்த ப்ராஃபஸி வந்து அடுத்த நாளே இவங்க சேர்மன் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்னன்னா இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணலன்னு சஸ்பெண்ட் பண்ணிடுவோன்ட்டு ரூல் புதுசா. ஸோ அதை இது பண்ணி அவர் கரெக்டாக இவங்க மண்டே ஜாபுக்கு போகணும். ஆனால் என்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த இது கிடைக்கல அப்படின்னா எனக்கு வந்து மெயினே வந்து மியூசிக் தான், எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறது எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால அதில் வேலை ரிசைன் பண்ணிடுவேங்கிறாங்க என்கிட்ட. நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிதான் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நீங்கள் என்ன இப்படி இது பண்ணுறீங்கன்னா கேட்கல. அப்போ இவங்களுக்கு சொல்கிறதுக்கு எங்கள் வீட்டில் பெரியவங்க இவங்க பேரண்ட்ஸ் சொல்ல, என்னோட அம்மா இருந்தாங்க, அப்பா இல்லை. இப்போ எப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டு இதில் நானும் இருக்கிறேன். ஆனால் மண்டே வந்துட்டு இவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் சென்னை கிளம்பணுங்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஹேண்டிகேப்ட் அவர் வந்துட்டார், அவர் ஜாயின் பண்ணிட்டாரு, என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்துட்டா இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த மியூசிக் இதற்குரிய இதில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆஃபீஸ்லேருந்து அப்படி நேராக போயிடுவாங்க. அதில் வந்து என்னென்னா அப்போது MS விஸ்வநாதன் அவங்களோட டீம் உள்ளவங்கலாம் இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த இதில் வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தங்க இருந்தாங்க, 2 பேரும் அந்த இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னாச்சுன்னா அந்த நேரம் தான் நம்ம இளையராஜா சார் வந்து அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அதனால் MSCயோட இது ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ
அப்போ இவங்க ஃப்ரெண்டு இவங்கள நம்ம தனியாகவே நம்ம கம்போஸ் பண்ணி சங்கர் கணேஷ் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க முடிவெடுத்து ஒரு 2-3 படத்துக்கு பண்ணாங்க. ஆனால் 2-3 என்ன பிக்சர் பண்ணிட்டேன் பண்ணுனாங்க. மியூசிக். அப்போ எனக்கு வந்து அதில் வந்து அவ்வளோ சந்தோஷம் இல்லை. என்ன எனக்கு பொதுவாக வந்து என்னென்னா நாங்கள் 2 பேரும் நாமினல் கிறிஸ்டின் இந்த பேக்ரவுண்டு. அப்போ வந்து என்னென்னா சண்டே சர்ச்சுக்கு போவோம் அது போனால் மற்றபடி ஆண்டவர் மேலே நல்ல என்னை விட இவங்களுக்கு தான் அதிகமாக ஆண்டவர் மேலே ஒரு இது உண்டு. ஆனால் சினி இதில் இவர் போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது, எப்படி இதாகும் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லை இல்லை வந்து மிஷன்ஸுக்கெலாம் அந்த பிரச்சனைலாம் வராதுங்க, நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் தான், அப்புறம் நாங்கள் வெளியே வந்துடுவோம், நாங்கள் ஏன் பண்ணுறது வந்துட்டு வெளியே வந்துட்டு தனி ஆல்பம்லாம் போடுவோம். ஏன்னா தனி ஆல்பம் போடுறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சினி இதுக்கு போகிறாங்களேன்னா அதை என்னால் இது பண்ண முடியல. ஐயோ என்ன அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கு. பட் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு உள்ள நிறைய சினி இவங்க தான் வந்து ப்ரொடியூசர்ஸு அல்லது அந்த ஃபினான்ஷியர்ஸு அந்த மாதிரி நிறைய அந்த சம்மந்தப்பட்டவங்க தான் வர்றாங்க போகிறாங்க, இவங்களும் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் கையை விட்டு போற மாதிரி போயிட்டு இருக்குது. அவங்களோட கம்பெனி கொடுக்கணும், ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி வீட்டுக்கு விளையாட்டாலும் அவங்களோட கம்பெனி கொடுக்கணும் அந்த இதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. சின்ன சின்ன காரியங்கள் தான், அதெல்லாம் இவர் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. பட் அது ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தோடனே எனக்கு ஒரு ஃபியர் வந்தது. ஆனா அதை ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த சூழ்நிலையிலும் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து சடனா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இவங்க கூட இருந்த படம். அப்ப நாங்க வந்து ஒரு பெரிய அப்பதான் பேனர் ஒன்று கிடைச்சு ஏஎஸ் பிரகாசம் சொல்லிட்டு அந்த காலத்துல அந்தமான் காதலாம் பெரிய பிக்சர் எடுத்திருந்தோம். அவர்கிட்ட எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சரி, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோன்னா அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து மியூசிக்கை ஃபஸ்ட்டு அந்த கதையினுடைய லீனை சொல்லுவார். சொன்னோன்னா அவர் வீட்டில் போய் நான் வந்து ஒரு கம்போஸ் பண்ணி ஒன்று காமிச்சோன்னா ஓகே பண்ணிட்டாரு. 2 நாள் கழிச்சு ரெக்கார்டிங் பிரசாத் ஸ்டுடியோலாம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. எனக்கு உங்களுக்கு இளையராஜாவுக்கு நான் என்ன ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணனோ அதே லெவலில் நானும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் ஹிட் பண்ணலைன்னா என்னுடைய சினிமா வாழ்க்கையே அத்து போயிடும், அதை நீங்கள் பார்த்துக்க, உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் நாளை கழிச்சு ரெக்கார்டிங்னா இன்னைக்கு இவர் இறந்துட்டார். இறந்த உடனே ஆண்டவர் என்னை கூப்பிடுவார், நீ வந்துரு, அவ்வளோதான் உனக்கு முடிஞ்சு போச்சு, நீ முதல்ல அதை விட்டு வந்துருன்ற. நான் வந்துட்டேன், அதை விட்டு அவரை விட்டு அப்படியே. அப்போ அவருக்கு ரொம்ப பயங்கரமான கோபம் வந்துச்சு, எனக்கு இவ்வளோ நஷ்டம் உன்னால வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அவர் ப்ரொடியூசருக்கு என்ன ஆகி போச்சு, அவருக்கு நஷ்டம். நீ வந்து ஆரம்பிச்சு பாதையில் விட்டுட்டு போனாலும் அவருக்கு நஷ்டம் பாருங்க. அதனால நீ வந்து 19 lakhs எனக்கு கொடுக்கணும், லாயரை வச்சு நோட்டீஸ் விட்டாரு. 19 lakhs. ஸோ அந்த சேம் டைம்ல வந்து என்ன அப்படின்னா இவங்க ஃப்ரெண்டு இறந்ததுல இருந்து ஆஃபீஸ்க்கே போல. வாய்ப்பு ஒண்ணு இருக்கு, ஃப்ரெண்ட் எடுத்துட்டு அதை நீங்க பண்ணிருக்கலாம். ஆமா, ஏன்னா இவங்களுக்கு போயிட்டு ஸ்டுடியோல போயிட்டு பண்ண முடியல, இவர் இறந்ததுனா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, மைண்ட் வொர்க் பண்ணல, மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அதனால அது வந்து ஃப்ரெண்டுங்கிறத விட ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, பையன் மாதிரி அவரு ரொம்ப இதா இருப்பாரு, பாசமா இருப்பாங்க. இவங்களோட அந்த ஃபீல்ட்லயே வந்து சேவனை பண்ணி வச்சிருக்காங்க. அதான் அவரை அடிச்சிருச்சு, உங்களையும் அடிச்சிடும் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து அவங்க ஸ்டூடெண்ட் வந்து சொல்றாங்க, இறந்து போன ஃப்ரெண்டோட ஸ்டூடெண்ட் சொல்றாரு. எனக்கு அப்போ ரொம்ப பயம். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதனால ரொம்ப பயமாயி போச்சு என்னன்ட்டு. அந்த கன்ஃபியூஷன் இதுல என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி ஒருத்தங்க நல்ல ப்ரேயர்ஃபுல்லாக இருப்பாங்க, வயலட் ஆண்டின்னு. அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு நான் கேட்குறேன். இவங்க ஆனால் ஆஃபீஸ்க்கே போகல, வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாப்பிட எதில் எதுவுமே இல்லை, வேற மாதிரி இருக்கிறாங்க எனக்கு. அப்போ அவங்க அந்த ஆண்டிகிட்ட போயிட்டு நான் எல்லாம் சொல்லும்போது அவங்க நல்லா ப்ராஃபஸி கிஃப்ட் உள்ளாங்க. அவங்க சொல்கிறாங்கம்மா, நீங்கள் அழுதுட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவர் இறந்ததுக்காக. அது பேட் ஸ்பிரிட் ஒன்று இதாகிட்டு இருக்கு உங்களோட வீட்டு இதில், பட் ஏஞ்சல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ ஏசப்பாட்ட நீ சொல்லு அப்படின்னு. என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்கேன்னு. இல்லைம்மான்னு சொல்லி நல்ல ப்ரேயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி அனுப்புனாங்க. சன் வந்து எனக்கு வீட்டுக்குள்ளே போகவே பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டோட ஸ்பிரிட் எங்கே இருக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்போ எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க பயம், வெளியே இருக்கிற பயம். அப்போ இவங்க இருக்கும்போது தான் இருப்பேன். கொஞ்ச நேரம் எங்கேயோ அவங்க வர்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு வெளியே போவாங்க, திருப்பி வந்துருவாங்க. இப்படி இருக்கு. அந்த ஆஃபீஸ்க்கே போகல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது சொல்றாங்க, அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டு இறந்து போனது இதனால தான், செய்வனால தான், உங்க இவரையும் அடிச்சிடும் அப்படின்னு.
இன்னொன்னு என்னன்னா, இவங்களோட ஆஃபீஸ்ல அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல சும்மா ஒரு பர்சனல் கிரிட்ஜஸ் வச்சுட்டு இவங்க சேர்மன் ஒருத்தர் எண்ணூர்ல அவங்களுடைய சிஸ்டர்ஸ் டாட்டர் எங்க வீட்டு நெய்பரா இருந்தாங்க. அது ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க ஏதோ சொல்லி நான் ஆளை வச்சு அடிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி விடுறாரு. பட் எனக்குள்ள என்னன்னா, இப்ப 19 lakhs கொடுக்கணும் இல்ல கேஸ் போடுவேன்னு இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு சேவனை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு இவர் ஆளை வச்சு அடிப்பேன். 3 பயமும் எனக்கு வந்துருச்சு. அதை இவங்க கிட்ட நான் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா இவங்களே இதா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ரொம்ப பயம். அந்த மனுஷ பயம், பண பயம், அதுக்கு அடுத்தது என்னது பிசாசு பயம், இந்த 3 வந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, அந்த மியூசிக் இவங்க வெளியே போயிட்டு வரணுங்கிற மாதிரி இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், போன உடனே வீட்டுக்குள்ளே தனியாக இருக்க பயந்துக்கிட்டு, அப்போ விவித் பாரதின்னு ஒரு இதில் ரேடியோவில் வந்து 3 கிறிஸ்டின் சாங், ஹிந்து சாங், ஒரு முஸ்லீம் சாங் இருக்கும். அந்த இதில் நடந்திருக்கு. அதை சவுண்டாக வச்சுட்டு வெளியே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், பால்கனி இருக்கும். அதில் போய் நின்றுட்டு இருக்கிறேன் நான். அப்போ கிறிஸ்டின் சாங் ஒன்று வருது. அந்த சாங் வர்றது தான் ஆவியானவர் என்ன டச் பண்ணது. ஒப்புவித்தேன் ஐயனைவும் சித்தம் செய்ய தந்தேனே, நடராஜ முதலியார் ஐயா பாடின பாட்டு. ஒப்புவித்தேன் ஐயனே அந்த சாங்ல அப்படியே என்னோட இது வருது. அது வந்து எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. நான் தைரியமா வந்து கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நான் இது பண்ணிட்டு நான் அழுறேன். அப்பா அம்மா கைவிட்டாலும் ஏசப்பா கைவிட மாட்டாருன்னு எங்க பாட்டி அம்மாச்சி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணேன். ஆனா வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது தாய்மாங்க. ஆனா நான் இன்னைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருந்தும் ஒருவருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில கைவிடப்பட்டு கதறினேன். அப்போ நான் சொன்னேன், எல்லாரும் விட்டாலும் நீங்க விட மாட்டீங்கன்னு எங்க பாட்டி சொன்னாங்களே, எங்க அம்மா சொன்னாங்களே, அப்படி உயிரோட தான் இருக்கீங்களா ஏசப்பா அப்படின்னு. என்னோட ரூம் ஃபுல்லா ஒளிமயமாச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இப்ப ஏசப்பா வந்து நமக்கு தரிசனம் கொடுக்க போறாங்க போல இருக்கு. ஆனா அதுக்கு எனக்கு தகுதி இல்லையே. நான் நிச்சயமா இப்ப தரிசனம் பார்த்தேன்னா அப்படியே பஸ்பம் ஆயிடுவேன் அப்படின்ட்டு நான் கண்ணை மூடிக்கிட்டு வேண்டாம் வேண்டான்னு அழுகுறேன். அந்த கண்ணை மூடின கண்ணுக்குள்ள இப்ப என்னால சொல்ல முடியும் தரிசனம்னு. அப்ப எனக்கு அதை சொல்ல தெரியல. அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறேன் என்னன்னா, அவரை பாக்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனா அவர் பாதங்களை பார்த்து அழணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ உலகத்தை விட பெரிதான பாதங்கள் தரிசனத்துல தெரியுது. அதுல அந்த ஆணிகள் அரைஞ்ச அந்த காயம் இருக்கு. அப்போ அதுக்கு முன்னால பாக்குறேன், அப்படி ஜூம் ஷார்ட் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க, ஒரு புழு வந்து அந்த பாதத்துல ஏறுற மாதிரி. அப்போ உடனே ஐயோ அப்படின்ட்டு, இந்த புழு ஏறுதேன்னு ஐயோ அப்படின்னா க்ளோஸ்அப்ல காமிக்கிறாரு, அது நான் தான். உடனே அந்த காட்சி மறைஞ்சிருச்சு. நான் அழுறேன். அழுதுட்டு அந்த ரூம்ல அந்த காட்சியை பாக்குறீங்க என்னோட வீட்டுல. அப்போ அழுதுட்டு நான் சொல்றேன், ஏசப்பா இந்த 3 ப்ராப்ளம் சொல்றேன், இந்த மாதிரி இருக்கு, இந்த வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு ஏசப்பா அப்படி சொல்லும் போது, கோ அண்ட் ரீட் த புக் அப்படின்னு எனக்கு சத்தம் கேட்டுச்சு. புக்குன்னு சொன்னா வேர்ல்ட் லெவல்ல வந்து மென்ஷன் பண்றது பைபிள் தானேன்னு அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் இதில் நான் வந்து கேள்விப்பட்டேன் ஒழிய, மற்றபடி புக்குன்னா இதான் எனக்கு தெரியாது. ஆனா நான் பைபிளை வந்து இவங்க கோவத்துல கிழிச்சிருவாங்களோ அப்படிங்கறதுக்காக லேப்ட் மேல வச்சிருந்தேன். அப்போ அந்த லேப்ட்ல ஏறி எடுத்து நான் இப்படி பிரிக்கிறேன். எங்க அம்மாச்சி சொல்லுவாங்க, இப்படி பிரிக்க கூடாது, என்னமோ ஜோசி புக்கு மாதிரி. இப்படிதான் ஒருத்தங்க பிரிச்சாங்களா, யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தாங்கதான். அடுத்தது வந்து நீ வந்து நீயும் அப்படியே செய்யணும்தான். 3ஆம் தடவை பிரிக்கும் போது செய்வதை சீக்கிரம் செய்யணும், அந்த மாதிரி வாசிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து அப்படிதான் பிரிச்சேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வந்தது. அப்படியே என்னோட லைஃப் தான். அப்ப அதுல வந்துட்டு ஆண்டவர் சொன்னார், ஏன் விலகி போற, உச்சி முதல் உள்ளங்கால் வர சீல் பிதுக்கப்படாம காயம் மாற்றப்படாமல் இருக்கு, ஏன் நீ விலகி போற, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய், ரத்தாம்பர சிவப்பா இருக்கிற உன் பாவங்களை உறைந்த வெண்மையாக்குவேன் மழை போல அப்படின்னு பண்ணி கரெக்ட். எனக்கு ஏன்னா கண்கள் திறக்கப்பட்டுருச்சு, எனக்கு அப்ப தெரியாதுல்ல. அதனால எனக்கு அதோட மீனிங் ஃபுல்லா புரியுது. பைஹார்ட் பண்ணி பிபிஎஸ்ல எல்லாம் இது பண்ணி நானே என் சிஸ்டரும் இது பண்ணி நிறைய பிரைசஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆனா கரெக்டா எனக்கு அதோட மீனிங் புரியுது. உடனே நான் பைபிளை மூடி வச்சுட்டு, ஏன்னா அதுக்குரிய ஆன்சர் எனக்கு சொல்லல ஆண்டவர். அதாவது இந்த ப்ராப்ளமுக்குரிய சொல்லாம என்ன பர்சனலா என்ன முதல்ல பியூரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸிங் நடந்துச்சு. அது தொடங்குச்சு. அப்போ என்னோட சின்ன பிள்ளையில இருந்து அந்த நிமிஷம் வர நான் செஞ்ச பாவங்களை தவறுகளை ஆவியானவர் ரிமைன் பண்ணி அவ்வளோத்தையும் நான் கன்ஃபஸ் பண்றேன்.
கன்ஃபஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தெரியல. எனக்கு வந்து அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு அனுபவம், சந்தோஷமா இருக்கு. இது எப்படி அது நான் அறிக்கையிட்டுட்டேன். இது எப்படி சுத்திகரிப்பாரு, உறைந்த மலையை போலன்னு சொன்னாரு. இன்னும் ஒரு தடவை பிரிச்சுக்கிறேன், நடுவுல பிரிக்காம பின்னால இருந்து பிரிக்கிறேன். ஒன்றிய வருதுல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். உடனே ஐயோ கண்ணை மூடிட்டு, ஏசப்பா பிதாவே எனக்கு ஏசப்பா ரத்தத்தானே எனக்கு சுத்திகரிக்க அந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுன்னா அமைதியா இருக்கு. நான் சொல்றேன், அவர் மன்னிச்சுட்டாரா சுத்திகரிச்சிட்டாரான்னு எனக்கு எப்படி தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரே ஒரு தடவை பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு பைபிளை பிரிச்சா, இனி உன் பாவங்களை நினையாதிருப்பேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டேன். அவர் லிவிங் காட் அப்படிங்கறத அனுபவிக்க தொடங்கினேன். ஆண்டவர் எந்த விதத்தினாலும் உங்க இவங்களுக்கு தெரியாது, இந்த ப்ராசஸ் நடந்துட்டு தெரியாது. அப்புறம் தான் வந்து ஆண்டவர் வந்து திருப்பி ரீட் த புக்குங்கிறாரு. ஏன்னா இந்த ப்ராப்ளம் இல்ல, அப்போ நான் சொல்லி அழுறேன். இப்படி நாங்க வந்து இவங்க வந்து இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு பண்ணாங்க, இந்த மியூசிக் இதுல ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க, இவன் இப்படி செய்வன வச்சிருக்காங்க, அங்க ஆலோசனைப்பேங்கிறாங்க, இங்க யாருமே இல்லையே சப்பா, நான் என் ஹஸ்பண்டே என் லைஃபையும் உங்க கையில கொடுக்குறேன், இன்னைக்கு நீங்க திரும்ப கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சாட்சியா இருப்பேன் அப்படின்னா இவ்வளவுதான் சாட்சியா இருப்பேன். சோ அங்க அந்த டிப்ரெஷன் சொன்னீங்களா, அது என்ன டிப்ரெஷன் இருப்பாங்க? அதான் இறந்துட்டாங்க, இவங்க என்ன ஏதோ ஆக்டிவிட்டில அப்படி தெரியுமா? ஆமா, அதாவது இவங்க வந்து எப்போதுமே வீட்டுல வந்து நல்லா பிராக்டிஸ் பண்றது, அந்த மியூசிக் இது பண்றது, அந்த பர்சன்ஸ் போய் பாக்குறது, அப்படிலாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அந்த எதுவுமே பண்ணாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து அவனை பத்தி பேசிட்டு அவங்க போய் மீட் பண்ணவங்கள பத்தி ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கிறாரு. எதுலயுமே பிடிச்ச மாதிரி சாப்பாடு கூட எடுத்துக்கவே இல்லை, அவங்க சாப்பிடவே இல்லையா? டோட்டலா நாம எய்ம் பண்ணது அப்செட் ஆயிருச்சு, அது நடக்காம. எனக்கு என்னன்னா ஈபி விட்டு வந்துருவோம் அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி சைலண்டா அப்படி வச்சுட்டு இருந்திருக்கீங்களா? இல்ல அதுக்கப்புறம் இவங்க ஒரு நாள் சொல்றாங்க, இப்படியே இருந்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு இல்லைங்க, 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. அப்போ உங்க ஆபீசர் வந்துட்டு சைன் மட்டும் வந்து போட்டுட்டு வந்திருப்பா, லீவ் எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அதுவும் போட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலை, நான் ஆண்டவரோட சொல்லலை, அதை மறைச்சிட்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னைக்கு நான் இதை ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்தேனோ, இப்படி திருப்பி கொடுத்தா நான் சாட்சியா இருப்பேன்னு, அது கொடுத்த அடுத்த நாள் இவங்க சொல்றாங்க, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது புதுசா தெரியலையா இருக்கு. இல்ல அப்ப ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. திருப்பி கதவெல்லாம் பூட்டிட்டு உடனே ஏசப்பட்டு உட்காந்து, இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க, நீங்க தான் நினைக்கிறேன், நீங்க பத்திரமா. ஒரு வேடிக்கை பாருங்க, ஆண்டவர் செய்தது. லீவ் லெட்டரும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, 10 நாள் ஆபீஸ்க்கே போகாம இருக்க. சரி, திருப்பி போகும்போது அவங்க அன்ஆதரைஸ்ட் ஆப்சன்ஸ் சொல்லி என் மேலே இது எடுக்கலாம், ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் அது எதுவுமே எங்கள் ஆஃபீஸர் பண்ணலை. சரி, அவர் வந்து அப்படியே வந்து வந்தால் போதும் அப்படின்ட்டு உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டார். அது ஒரு பெரிய கிருபை. இந்த 3 ப்ராப்ளம் சொன்னேன், அந்த 3 ப்ராப்ளத்துக்குரிய ப்ராமிஸ் ஆர்டர் கொடுத்தார். அதுதான் மெயின். எப்படி ஆள வச்சு அடிப்பேன்னு சொன்னதை வச்சு நான் வந்து ப்ரே பண்ணும்போது ஆர்டர் சொன்னாரு, உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். அந்த ப்ராமிஸ் கொடுத்தாரு. அடுத்தது வந்து என்ன சொன்னாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபிற்கும் குறி சொல்லுவதும் இல்லை அப்படின்னு. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த 19 லட்சம் கொடுக்கணும் நாங்கல்ல, சாக போற மனுஷனுக்கு நீ ஏன் பயப்படுற, அது சொன்னாரு. சோ எனக்கு நல்லா புரியுது இந்த 3 ப்ராமிஸும். அதாவது வாக்கு தத்துவம்னா என்ன, ப்ராமிஸ் என்னங்கிறது சும்மா இவர் சொல்லுவார், பேப்பர்ல சக்கரைன்னு எழுதிட்டு நக்குனா இனிக்குமா, சுகரை வாங்கி டேஸ்ட் பண்ணாதானே. அப்போ அந்த பேப்பர்ல இருந்த அனுபவத்தை விட நான் அனுபவத்துல அனுபவிக்கிறது வந்து அதுலதான் ஆரம்பிச்சது. அப்படிதான் நடந்தது. யாரு ஆலோசனை அடிப்பினாரோ அவரை ஒருத்த ஓட விரட்டிட்டு போனவர் இன்னவரை நாங்க தேடியும். அது ஏன்னு சின்னதா சொல்லிருந்தேன், அவர் ஒரு மோஸ்ட் கரப்டிவ் ஆபீசர். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தன்ட்ட காசை வாங்கிட்டாரு, ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்குறேன்ட்டு காசை வாங்கிட்டாரு. பட் அவர் அந்த போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாருங்க. அதனால அவனுக்கு அதை ப்ராமிஸ் பண்ணது செய்ய முடியல. அவன் ஒரு பொலிட்டிக்கல் இதை சேர்ந்தவன். அவன் என்ன பண்ணா, இவர் போட்டு கத்தி எடுத்துட்டு போய் விரட்டி ரோட்ல ஓடி கேவலப்பட்டு போய் அவரு வேலையை விஆர் கொடுத்துட்டு வெளியே போனார். அதாவது வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னவர். அப்படியே அட்சர சுத்தமா நிறைவேறிச்சு. என்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். இப்படி 19 லட்சம் அது என்ன, அவர் வந்து என்ன பண்ண, அக்ரிமெண்ட் காப்பி கொடுத்து ஒண்ணுமே கொடுக்க வேணான்ட்டு போறாரு.
சடனா வந்தா ஆமா. நம்புவீங்களா நீங்க? ஒரு வக்கீல வந்து அவர் வரல. வக்கீல் வந்து என்ன பண்ணாரு, இனிமே நீங்க இது வேண்டான்ட்டாரு. இனிமே நாங்க அந்த கேஸ நிஜமாவே வித்ட்ரா பண்ணிக்கிறோம். எதுக்குன்னு கேட்டீங்களா? எதுக்கு அத பத்தி சொல்லவே இல்ல. அதெல்லாம் உண்மை. நாங்க எங்களுக்கு அது பிரமையா இருந்தது. உண்மையாகவே ப்ராமிசரி நோட்டு எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு இந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல அப்படிதான் பிரதர் இருந்தது. அது ஒண்ணு. அடுத்தது வந்து எனது அந்த பணம் இதாயிடுச்சு. யாரு வந்து எங்களை செய்வன பண்ணி வச்சாங்களோ அவர் வந்து இவர்கிட்ட வந்து நான் தான் பண்ணி வச்சேன், என்ன மன்னிச்சிடுங்க. அவர் வந்து என்னன்னு ரொம்ப பெரிய இடத்து பையன். சரி 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 பேர சொல்ல வேணாம். ரொம்ப பெரிய இடத்து பையன். இன்னைக்கும் அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அவன் ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்கு வரான். வந்து என்ன சொல்றான், ஐயா நான் மன்னிச்சுங்க, காலில் வந்து விழுகிறான். உங்களுக்கு நான் செய்வனை பண்ணி வச்சேன். இப்போ இது எனக்கு வந்து அவன் என்ன பண்ணா 100 மாத்திரைக்கு மேலே ஸ்லீப்பிங் டோஸை போட்டு நான் வந்து அது எனக்கு மனசு சரியில்லை, நான் இதாக பண்ண போகிறேன்னா. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதப்பான்னு சொல்லிட்டு ராத்திரியில் அவனை ஆட்டோவில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவரை இது பண்ணி சுகப்படுத்தி அனுப்பிச்சு இப்பவும் இருக்காப்புல. அப்ப இந்த 3 மிரக்கல் நடந்தது. 3ல இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரசிக்கப்பட்டது. ஆமா, அப்ப இவங்க கிட்ட அப்பவும் நான் சொல்லல, இந்த மிரக்கல்லாம் நடந்துருச்சு அப்போ சொல்லல. பட் அதே வீக்ல வந்து ஆண்டரால நியமிக்கப்பட்ட ஒரு இன்ஜினியர் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அவரும் வந்து ஜாயின் பண்ணி இவங்க கிட்ட வந்து அவருக்கு நல்ல ப்ராஃபஸி கிஃப்ட்லாம் இருக்கு. அவர் வந்து கிறிஸ்டின். அவரு வந்துட்டு நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கலாமான்னு இவர்கிட்ட கேட்டிருக்காரு. இவரே ரொம்ப இதுல கோவத்துல இருக்காரு ஆண்டவர் மேல, ஃப்ரெண்டு இறந்ததுன்ட்டு. ஆனா இவரே வந்துட்டு சரி ஒரு மேனஸ் இல்ல வந்து கேக்குறாருல புதுசா வந்தவர்ன்ட்டு சரி பண்ணுங்க சார்னு இவர் சொல்லிருக்காரு. அவர் பண்ண பிரேயர்ல இவருக்குரிய ஆன்சர் எல்லாம் அங்க வந்திருக்கு. அதாவது இவங்க ஃப்ரெண்டு பத்தின காரியங்கள், இவங்க பத்தின காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஈவினிங் வந்தோடனே என்கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒருத்தர் வந்தாரு இப்படின்னு. என்னென்ன சொன்னாருன்னு சொல்றாரோ அது எல்லாமே என் மனதில் இருந்த கேள்விகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஆன்சர் இருக்கு. இது வந்து எப்படி சொல்ற ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. அப்படி அப்பவும் நான் இவங்க கிட்ட சொல்லவே இல்லை. சோ அவர் தொடர்ந்து இது பண்ணிட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்க வீட்டுல ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கும் மண்டே தோறும், எங்க வீட்டுக்கு எங்க வாங்க, பக்கத்துல தான் சாந்தம் ஸ்கூல் பக்கத்துல அப்படின்னு. ஓகேன்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனா ஏன்னா இந்த உங்க இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து சர்ச்சுக்கே போகல, நாங்க சாந்தம் சர்ச்சம் போயிட்டோம், போகல. ஆண்டர் மேல உள்ள கோவம் போகல. அப்ப அவங்க வீட்டு மீட்டிங் கூடும் போது இவங்க சொல்றாங்க, நம்ம அந்த மீட்டிங் போயிட்டு அவர் என்னுடைய கொலிக்கு அவரு அதான் கூட்ட மரியாதைக்கு போயிட்டு என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து நீங்க வாங்க எங்க மீட்டிங்னு சொல்லும் போது என்னால மறுக்க முடியல. சரின்ட்டு அதுக்காக சரி அவர் கூப்பிட்டாரு. அதுக்காக நாங்க சண்டே தோறும் அந்த மீட்டிங் போறோம். அப்போ வந்துட்டு அன்னைக்கு சேஞ்ச் ஆண்டர் வந்து அதுல வந்து ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வந்து அதுக்கப்புறம் தான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொன்னேன், இப்படி எல்லாம் நடந்துச்சுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னோட பர்சனல் ப்ரேயர்ல என்ன பண்ணேன்னா, இந்த ஃபெலோஷிப் போயிட்டு இருக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன சொல்லிட்டேன்னா, ஆண்டர்ட்ட இவங்களுக்குள்ள நல்லா கிளியர் ஆயிட்டாங்க. ஆபீஸ்க்கு போறது வர்றது நல்ல ஸ்டடி ஆயிட்டாங்க, நல்ல நார்மல் ஆயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியுது. நாங்க அந்த இதுக்கும் போயிட்டு வந்தோம். உடனே ஆண்டர்ட்ட அடுத்த நாள் அதே மாதிரி டெய்லி எல்லாத்தையும் கதவுல இதெல்லாம் ஜன்னல் போட்டுட்டு ஆண்டர்ட்ட உட்காந்து தேங்க் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன், அப்பதான் அந்த பொருத்தனை பண்ணேன். என்ன அப்படின்னா, எனக்கு நீங்க லைஃப் கொடுத்துட்டீங்க. என் ஹஸ்பண்ட் அதை பத்தி அதுக்கப்புறம் பேசவே இல்லை, அந்த டெத் இதை பத்தி சூசைட் பத்தி பேசவே இல்லை. ஸோ எனக்கு லைஃப் கொடுத்துட்டீங்க, என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டீங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே அப்படின்னு சொன்னும் போது, உனக்காக நான் என்னையே தந்தனே இதை மாத்திரம்னாரு. உள்ளிந்திரியத்துல பேசினார். சரி சரி சரி, அதாவது இதை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ ஜீசஸ் அப்படின் போது, உனக்காக நான் என்னென்ன கொடுத்தேனே இதை மாத்திரம்னு எனக்கு அப்படியே பயங்கர இதாகி போச்சு. அப்புறம் உடனே பைபிள் எடுத்து வச்சுட்டு நான் வந்து உட்காந்து கதறி அழுதுட்டு, ஆண்டவரே இப்போ நான் சொல்றேன், எங்க லைஃப் 100% உங்களுக்கு தான் டோட்டல் சரண்டர் பண்றேன். டோட்டல் சரண்டர். உங்க சித்தம் இல்லாம ஒண்ணு கூட எங்க வீட்டுல அசையாது, எங்க குடும்பத்துல அசையாது. என் ஹஸ்பண்ட் இன்மை வந்து உங்களுக்கு மட்டும், இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காமல நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு மட்டும்தான் மியூசிக், வேற யாருக்கு கம்போஸ் பண்ண மாட்டாங்க. அது அடுத்தது என்னன்னா, இவ்வளவு வருஷமா நான் வந்து உங்களை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாம விட்டுட்டேன். அதனால இனிமை வந்து எங்க என்னன்னா, எனக்கு மாம்சத்துல குழந்தைங்க வேண்டாம், ஆனா ஆவிக்குரிய குழந்தைங்க வேணும். அதுக்கு எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணாதான் நான் வந்து அக்செப்ட் பண்ணேன். ஆனா அது ஒரு பெரிய விஷயம், நீங்க அந்த ஸ்டெப் நிச்சயமா அப்படின்னு. ஏன்னா இனிமே என்னோட இது வந்து டைம் பூரா வந்து ஏசப்பாக்கு தான் நம்ம செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து. ஏன்னா
யாராலுமே செய்ய முடியாததை ஒரு வாரத்துக்குள்ள அந்த 3 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாரு இல்லைங்களா? எங்க அப்பாவே உயிரோடு இருந்திருந்தா கூட அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்க முடியாது. அப்போ இவ்வளவு தூரம் அப்பா அம்மா கைவிட்டாலும் கைவிட மாட்டாருங்கிறத அனுபவித்துல ருசிக்க பண்ணிட்டாரே. அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப இதா இருந்தது, எனக்கு குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணு. ஆனா அத கேட்காம இருக்க நீங்க தான் எனக்கு அது கிருபை தரணும். நல்ல ஒரு கான்செப்டா இருக்கு. ஏன்னு கேட்க மாட்டேன் பொருத்தனை பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களுடைய நாமங்களை 1000 ஸ்தோத்திர பைபிள் எழுதி வச்சு நான் படிக்க மாட்டேன். ஒவ்வொரு நேமையும் லைஃப்ல நான் பிராக்டிக்கலா டேஸ்ட் பண்ண பிறகுதான் அதை ரிமைன் பண்ணி நான் உங்களை ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட இந்த மாதிரி பண்ணேங்க அப்படிங்கும் போது இவரும் ஓகேமா அப்படின்ட்டாங்க. என்னன்னா ஆண்டருக்கு மட்டும்தான் என்னோட மியூசிக், அதே மாதிரி நம்மளுக்கு குழந்தைங்க வேணாம், டோட்டலா நம்ம ஆண்டருக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணி 2 கை கோர்த்து டெடிகேட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸ் எங்க 2 பேருக்கும் நல்லா கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் ஆண்டர் இந்த ஃபெலோஷிப் மீட் போயிட்டு வந்துட்டு அப்புறம் எங்களுக்கு அந்த பிரதர் சேஷரத்னமான ஒரு அம்மாவோட புக்கு கொடுத்தாங்க. அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை பத்தின புக்கு. அந்த டெஸ்டிமனி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அம்மாவோடது. அப்போ எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை எனக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க திடீர்னு அடுத்த வாரம் சொல்றாங்க, சிஸ்டர் உங்க வீட்டுல சேஷரத்னம் வர்றாங்க, சின்னதா ஒரு ப்ரேயர் வைக்கணும். எனக்கு ஒரே ஷாக், ஏசப்போய் வர்ற மாதிரி சொன்னாங்க. என்ன அப்படின்னா அவங்க ஹைதராபாத் மீட்டிங் போறாங்க. ஆனா சென்னை அவங்க ஃப்ளைட் மாறணும். ஆனா அவங்க ஏசப்பா சொல்லியிருக்காங்க, சென்னையில நியூவா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, நீ அங்க போயிட்டு மீட்டிங் நடத்திட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை பிரேக் பண்ணிட்டு வர்றாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, யாரும் நியூவா வந்திருக்காங்களான்னு. ஆமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க வீட்டுல நாளைக்கு மீட்டிங் வைன்னு. அப்போ எங்க டெரஸ்ல ஃபர்ஸ்ட் அவங்க தான் மீட்டிங் ஆரம்பிச்சாங்க. அப்போ பக்கத்துல இருக்காங்க கொஞ்சம் ஒரு 10-15 பேர் அந்த ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்க எல்லாரும் மீட்டிங் பண்ணாங்க. அது ஒரு பெரிய பிளெஸிங். அவங்க சொன்ன ப்ராஃபஸி தான் எங்க லைஃப்ல எல்லாம் நடந்துட்டு வருது. அவங்க அந்த அம்மா சொன்னாங்க. அது பயங்கர ஒரு பிளெஸிங்கா இருந்தது. அந்த இது இருந்தது. அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எங்க லைஃப்ல நடக்கிற மாற்றங்களை அவங்க பாக்குறாங்க இல்லையா? ஏன்னா அப்பதான் இந்த அங்கிளுக்கும் சொல்லியிருக்காங்களா, ஆண்டவர் இது நீங்க ஸ்டேஜ் டிராமா பண்ணுங்க, பிரஜாபதி அதெல்லாம் அது இது 85 இருந்து நடந்த ப்ராசஸ். இந்த மீன் டைம் இவங்களுக்கு மியூசிக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் ஆக்சுவலா முதல்ல மியூசிக் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்படி ஒரு ரட்சிப்பு அனுபவம் இருந்துச்சுல, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தா இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்? நான் சேசே பாரம்பரியத்துல வந்தவன் ஆக்சுவலா, அந்த மாதிரி சர்ச்சில் இருந்து வந்தேன். ஆனா எங்கள்கிட்ட அந்த ஒழுங்கு இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிள் ரீடிங்கு, ப்ரேயரு, அப்புறம் ஒவ்வொரு தரம் சண்டைக்கு போய் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சண்டை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா ஒரு வசனத்தை சொல்லியே ஆகணும். சொன்னா தான் எங்க வீட்டுல சாப்பாடு. அந்த மாதிரிலாம் ஒரு கண்டிப்பான வழக்கத்தில் அப்படியே இருந்தனால சர்ச்சில் நான் ஆர்கனிஸ்டாக இருந்திருக்கேன், வயலினிஸ்டாக இருந்திருக்கேன், ஒயர் மேஸ்டராக இருந்திருக்கேன். இதுகள்லாம் நாங்கள் கரெக்டாக அந்த வேலைகளில் அதுகெல்லாம் கரெக்டாக செய்யணும். அந்த லெவலில் தான் இருந்தோம். பட் என்ன அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டினுடைய பவர் அங்களுக்கு அங்கே அவ்வளவு தெரியல அந்த சர்ச்சஸ்ல இருக்கு. பின்னால நம்ம இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள வரும்போது இவங்களுடைய அனுபவத்தை நம்ம சொல்லி கேட்கும் போது, அந்த ஊழியக்காரனுடைய அனுபவத்தை கேட்கும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆண்டவர் மேல ஒரு இது வருது பாத்தீங்களா? அதுதான் நம்ம ரட்சிப்புன்னு நம்ம சொல்றோம். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு. டிஃபரன்ஸ் அந்த மாற்றத்தை எங்களுக்கு பிடிக்கல, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. நீங்க இப்ப ஆன்டி சொல்ற போது இப்ப குழந்தை வேண்டான்னு தீர்மானம் எடுத்தேன் அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி? இல்ல அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் நானும் நினைப்பேன். எங்க 2 பேருக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு எது மாத்தையே வராது. அதே விருப்பத்துக்கு நான் சொல்லணும்னு நினைக்க போவேன், இவங்க சொல்லுவாங்க. இவங்க சொல்லணும்னு நினைக்கிறது அவங்க நான் சொன்னேன்னா இதுதான்டி நான் நினைச்சேவாங்க. அந்த மாதிரி ஒரு இதான்றது ஒரு பிளெஸிங் அது எங்களுக்கு. அது மாதிரி எல்லாரும் கேட்பாங்க, என்ன மேட்சிங்கா ட்ரெஸ் போடுறீங்க? அப்படி கிடையாது. நிஜமா நான் ஏதாவது சாரி கட்டு வந்து நிப்பேன், கரெக்டா அதே கலர்லயே கொண்டு வந்து நிப்பாங்க. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்க ஓஹோ இப்படிதான் அவங்க செட் ஆகுங்க, செட்டா வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் வர எங்களோட செலக்ஷனே இல்ல, பிள்ளைங்க தான், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க தான். ஆமா, டிராமா அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு நாடகம் என்பது அந்த நாள்ல எல்லாம் மறைஞ்சு நாடகத்து கலையே மறைஞ்சுக்கிட்டு வர நேரம்.
சினிமா வந்துருச்சு, டிவி வீட்டிலே வந்துருச்சு. எல்லாரும் இந்த சூழ்நிலையில் இப்போ போய் நம்ம நாடகத்தை போட்டோம்னா அது எப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். அப்போ சொல்கிறார், இல்லை நீ கண்டிப்பாக நீ நாடகத்தை போட்டே ஆகணுன்றது திட்டமாக சொல்கிறாரு. சரி, 85ல மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ எப்போ இது நாடகத்தை போட்டு இதை வந்து 99ல் சொல்கிறேன். 99ல் ஒரு நாள் நான் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. அப்போ நான் போய் ஆஃபீஸில் போய் உட்காடுறேன். எனக்கு ஆஃபீஸில் காலையில் போயிட்டாலே ரொம்ப நெருக்கமாக இருக்கும். வந்து டேபிளை சுற்றி எல்லாரும் உட்காந்துருவானுங்க. அப்புறம் இப்படி இருக்கும் பொழுது எனக்கு இது அந்த வேலையிலே ஓடலை. இதை பற்றிய சிந்தனை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருக்கேன். அவர் இன்னொரு அடுத்தாப்புல கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறார், நீ வந்து நிறையா நேரத்தை உலகத்துக்காக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்காக நீ வந்து சரியான முறையில் நீ செய்யலை, முதலாவது இந்த காரியத்தை செய்யணும் கண்டிப்பாக பேசுகிறார். மத்தியானம் லஞ்சுக்கு மேலே யோசித்தோன்னு உடனே எழுதின ரிசக்னேஷனை எழுதி அப்பவே கொண்டு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் எங்கள் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ மத்தியானம் லஞ்சுக்கு மேலே. கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா சாதாரண இது இல்லை. டக்குனு ஆண்டிட்டு உங்களுக்கு கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. கேட்கவே இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு ப்ரொமோஷன் வேற வருது. அந்த வெர்ஜா ப்ரொமோஷனில் நான் இருக்கேன். நான் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கும்போது அவர் ஒத்துக்கலை ஃபர்ஸ்ட்டு. அந்த மாதிரி என்னப்பா உனக்கு ப்ரொமோஷன்லாம் வருது, நான் உன்னை இங்கேயே நான் ரீட்டைன் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், நீ எதுக்கு வந்து வேலையை விட்டு போகணுன்ற, உங்கள் டிஜேஎஸ் தினங்கள்லாம் வேலை பார்த்துட்டே தானே ஊழியம் பண்ணார், அந்த மாதிரி நீ பண்ணலாம்ல, உனக்கு என்ன சலுகை வேணாலும் நீ கேளு, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லைங்கய்யா அது நல்லா இருக்காது, என்னை நீங்கள் ரிலீவ் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வச்சு ரிலீவ் பண்ணாருன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னால் நான் அந்த நாடகத்தை இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஆண்டவர்கிட்ட அப்போ ஒரு கேள்வி கேட்டேன். என்ன அப்படின்னா, இந்த நாடகத்தில் ஜீசஸ் நடிக்கிற கேரக்டர் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், இந்த நாடகத்தை எடுத்து நடத்துறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். ஒரு சைன் மாதிரி கேட்குறேன். ஆமாம் கேட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மட்டும் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு மேலே ஹாலிவுட் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஜீசஸினுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க, நிறைய இடங்களில் இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க கல்ச்சரை யூஸ் பண்ணி ஜீசஸுக்கு ப்ரௌன் ஹேரும் ப்ளூ ஐஸும் அதுதான் அவங்க மெயினாக செய்வாங்க. ஜீசஸ் வந்து ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்தவர், அவருக்கு பிளாக் ஹேரும் பிளாக் ஐஸும் தான் இருந்துச்சு. அவருடைய ஹைட்டும் நான் இருந்தது, மீடியம் கலராக இருந்தார். இந்த மாதிரி பர்சனாலிட்டி உள்ள ஆள் தான் எனக்கு வேணும், அப்போ தான் நான் இதை போட முடியும். நான் வந்து ப்ரௌன் ஹேரையும் ப்ளூ ஐஸும் வச்சுட்டு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக பேசுகிறேன். உடனே ஆண்டவர் ஒருத்தரை எனக்கு காமிக்கிறார், இந்த பர்சனை நீ போய் கான்டாக்ட் பண்ணுன்றார். அவர் பார்த்தாருன்னா என்னுடைய 4 வீட்டுக்கு தள்ளியே அவர் இருக்கார். நான் இது வரைக்கும் இவர் சொல்கிறதுக்கு முன்னாலும் நான் அவரை நான் பார்த்ததே இல்லை. இவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி நான் என்ன பண்ணேன், காலையில் வாக்கிங் போகும்போது அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு கொஞ்சம் பார்த்துருவோம் அப்படின்ட்டு அவர் வீட்டில் இருந்து போகும்போது மெதுவாக போய் அவரை போகும்போது அவருக்கு பின்னால் போய் அவரை பார்த்தா அவர் சொன்ன கேரக்டர் கரெக்டான பர்சனாலிட்டி. ஆனால் அவர் எப்படின்னா ஸ்டாஞ்ச் ஹிந்து. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவார், இருக்கிற மயிலாப்பூரில் அத்தனை கோயில்களுக்கும் குளிச்சுட்டு வீர துணியை போட்டு மேலே அத்தனை கோயில்களுக்கும் போய் அங்கே பிரதர்ஷனை பண்ணுவார். அப்படிப்பட்ட தீவிரமான ஒரு இவர் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், ஆண்டவர் சொல்லிட்டாருன்றார், இது நடக்கக்கூடிய காரியமே இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன், அவரை பார்த்து விஷ் பண்ணுவேன். விஷ் பண்ணால் வாக்கிங் போகும்போது அவரை பார்த்து விஷ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னா என்கிட்ட பேசவே மாட்டார், திரும்பிக்குவார். ஏன்னா அந்த ஏரியாவில் என்ன சொன்னாங்கன்னா, அதே இவங்களோட சேராத எங்களோட கூட்டிகிட்டு போய் அல்லேலூயா போட வச்சுருவானுங்க, இவனுங்கள் நம்பி போகாதுன்னு எல்லாரும் சொன்னாலும் அது அவருக்கு தெரியும். அதனால என்கிட்ட அவர் முகம் கொடுத்து பேசவே மாட்டார். எங்கள் வீட்டில் எப்போதுமே புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், புதன்கிழமை தவிர எங்கள் வீட்டில் ஒரு ஹவுஸ் ப்ரேயர் நடக்கும். யூஸ்வலாக ஹவுஸ் ப்ரேயர் நடக்கும். அங்கே ஒரு சிலர் ரசிக்கப்பட்டவங்க புதுரான வந்தவங்க எல்லாருமே வருவாங்க. அங்கே வந்து நாங்கள் ஜெபம் நடத்துவோம். அப்படி ஒரு நாள் நாங்கள் ஜெபம் நடத்திட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து எடுத்து நான் பேசும்போது பார்த்தா இவர் பேசுகிறார். முதல்ல எனக்கு யாருன்னு தெரியல. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, சார்ன்றார். சார் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ப்ரேயருக்கு வரலாமான்னு கேட்குறாரு. அப்போ நான் என்னன்னு கேட்குறேன், நீங்கள் யாருங்க எனக்கு தெரியலையே, நீங்கள் வாங்க ஆனால் பட் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னேன். இல்லை உங்கள் 4 வீடு தள்ளி இருக்குன்னு எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ இவர் ஆண்டவர் இப்போ தான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இந்த காரியத்துன்னு சொல்லி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ என்ன பண்ணாரு, அவருடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்தார். அவங்களுக்கு விச் கிராஃப்ட் பண்ணி வச்சு அவங்க எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்காங்க. நிறைய இடங்களுக்கெல்லாம் அது என்ன இதுகளில் போய் இந்த நம்ம கோட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் செலவு பண்ணி அந்த அவங்க ஒய்ஃபுக்கு விடுதலையே கிடைக்கல.
அப்போ அவர் எஸ்சிடிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்டு இன்னொரு கிறிஸ்டின் என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க நீங்கள் அங்கே தான் பக்கத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அங்கேயும் நீங்கள் போய் பார்த்து ஜெபம் பண்ணி தான் பாருங்களேன், உங்களுக்கு என்ன இருக்குது, அங்கே ஒன்றும் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி அவங்கள ஒரு வாரம் அவங்கள வீட்டிலே வச்சுருந்து ஜெபம் பண்ணி அப்புறம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் அவங்க ஜெபம் பண்ணி இது பண்ணி கடைசியில் அவங்களுக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கிடைச்சது. இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அதிசயத்தை மனைவிக்கு செஞ்சது அது ஜீசஸ் தான் அப்படின்னோன்னா அவர் நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். சரி, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் குடும்பமாக வந்து பேப்டிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது முதலாவது அவர் செஞ்ச காரியம்னா ஒரு வீட்டில் அந்த செவுத்தை குடைஞ்சு அதில் வந்து கோல்டில் அந்த இதை சிற்பங்களை அப்படியே வச்சுருப்பார். சரி, கோல்டில் உள்ளே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டணும், அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு உடனே ஒபே பண்ணார். அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட சிந்திக்கலை. சரி, எல்லாத்தையும் எடுத்து உடைச்சு அது ஒரு சாக்கில் மூட்டையில் போட்டு கட்டி கடலில் கொண்டு தூக்கி போட்டார். தூக்கி போட்டு குடும்பமாக பேப்டிசம் எடுத்தாங்க. எடுத்தோடனே அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் ஜீசஸாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அக்செப்ட் பண்ணார். அவர் ஒரு ஒய்ஃபு, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருந்துச்சு. குடும்பமாக அவங்க வந்து நடிக்கிறதுக்கு அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ உங்களுடைய இந்த மினிஸ்ட்ரி இதே அந்த ட்ராமா அந்த சின்ன மைம்ஸ் மாதிரி தான் பண்ணி தான் ஆரம்பிச்சிங்க. ஆனால் அது ஆட்களை சூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை? அது 99 நான் சொன்னபடி ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு நாடகத்தை குறித்து எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் எனக்கு ஜீசஸ், ஏன்னா முதல்ல ஜீசஸ் தான் நமக்கு மெயின், அந்த மெயினான கேரக்டரை நீங்கள் எனக்கு நான் எப்படி விரும்புகிறேனோ அது மாதிரி கொடுங்கன்னு சொல்லும்போது சரி, ஏற்ற ஆளை ஆண்டவர் நமக்கு வந்து காமிச்சிட்டாரு. காமிச்சப்பறம் அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் ஒத்துக்கிட்டாரு. சரி, இந்த நாடகத்தை நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு மைம் மாதிரி ஒரு மியூசிக் போட்டு ஒரு மைம் மாதிரி முதல்ல பண்ணோம். அதில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் டைலாக்லாம் எழுதி செய்யக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்கள்ட்ட சொல்லி இவங்க தான் வந்து டைலாக் வந்து ஆக்சுவலாக எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை 1 மணி நேரம் நாடகமாக வந்து நாங்கள் ஆக்சுவலாக இதில் போய் போட்டோம். தாம்பரத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, அதில் போடும்போது பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. அந்த 1 மணி நேரம் நாடகத்தில் அதான் அப்போ தான் புதுசாக நாங்கள் பண்ணுறோம். அதில் இப்படி ஒரு ரிசல்ட்டு அப்படின்னோன்னா ஆண்டவர் அதனுடைய ஐடென்டிஃபிகேஷனை காமிச்சார். இதை நடத்துறது சரியான பாதையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருந்துச்சு. இந்த எஃபெக்ட் இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து என்னாச்சுன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி இந்த நாடகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம். அந்த நேரத்தில் இதில் என்ன நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கவர்மெண்ட்ல இருந்தீங்க, மியூசிக்ல இருந்தா உங்களுக்கு இதை ட்ராமா போடக்கூடிய அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேயே இந்த நாடகத்து மேலே ஒரு பிரியம். நான் ஸ்கூலில் வந்து அநேக நாடகங்களில் நடித்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். கல்லூரியில் படிக்கும் போதுங்கிட்டு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் நாடகத்தை பார்க்கறதுக்கு நம்ம எட்வர்ராஜ் பிரதர் வந்திருந்தார். அவரை நான் முழுசாக எட்வர்ராஜ் தான் நான் சொன்னேன். அவர் எட்டின்னு கூட கூப்பிடுவாங்க, நான் அவரை கூப்பிடுறது எட்வர்ராஜ் தான். அவர் எங்கள் நாடகத்தை பார்க்க வந்த பிறகு அவர் வந்து மியூசிக் மைண்ட்ஸில் சவுண்ட் இன்ஜினியர் இருந்தார். அப்போ எங்களுடைய நாடகத்தை டைலாக்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நாம் அவர்கிட்ட போவோம். அந்த ஸ்டுடியோவுக்கு நாங்கள் போவோம். அந்த டைலாக் எல்லாம் அவர் தான் வந்து ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நாங்கள் மியூசிக் பண்ணுவோம். இப்படி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வந்த பிறகு அவருக்கு ஏற்கனவே அவரும் மதுரையை சேர்ந்தவர் தான், அவருக்கு அந்த நாடக அனுபவம் உண்டு அவருக்கும். ஸோ இது வந்து எங்களுக்குள்ள உருவாகி நாங்கள் என்ன பண்ணோம், சின்ன சின்ன இதை வந்து போர்ஷன்ஸை நாங்கள் சேர்க்க ஆரம்பித்தோம். லாசரு குடும்பங்களை கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி குடும்பங்களை கொடுத்து தான் இது பண்ணாரு. அப்ப இவங்க வந்து அந்த கேரக்டர் செலக்ட் பண்றதுல அதுக்குரிய கிருபையான தேவன். அது எவ்ரி கிறிஸ்மஸ் டைம்ல நாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வைப்போம். ஏன்னா பக்கத்துல இருக்கிற இவங்க எல்லாம் வந்து ஆண்டருக்குள்ள வந்து சீக்ரெட் கிறிஸ்டினா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கூட்டு வரும்போது வீட்டுல இடம் போறல
டெரஸ்ல வச்சோம், அப்பவுமே இடம் பத்தல. அதுக்கப்புறம் வெளியே ஹால் எடுத்து நடத்தணும். அந்த ஹால்ல நடத்தும் போது வந்து நல்ல, அதாவது வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, முதல்ல டான்ஸ், இது டெஸ்டிமனி ஷேர் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்கிட் போடுவோம். கடைசியில ஒரு 5 மினிட்ஸ் மெசேஜ் கொடுத்து பண்ணும்போது நிறைய பேர் வந்து தொடப்பட்டாங்க. அந்த இதுக்குரிய மியூசிக் எல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க. கொயர் நல்ல ஃபார்ம் பண்ணி. அது நம்ம சாதாரணமா சொல்றீங்க, அது டிஃபிகல்ட் இல்ல, இவ்வளவு பேரை நீங்க அப்பயே அரேஞ்ச் பண்றது. ஆமா ஆமா, ஏன்னா ஃபுல் டைம் இங்க நாங்க இது பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே ஓகே ஓகே. அதான் சந்தோஷம். அதுக்கு ஆட்கள்லாம் நீங்க புடிச்சு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பண்றதெல்லாம் பாத்துக்குவாங்க, ஃபுல்லா பாத்துக்குவாங்க. ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா தான் ஆண்டவருக்காக நம்ம செய்யறோம். அவங்களும் அதுல எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், இருந்தா கூட அது பெருசா தெரியாது. ஆண்டவருக்குன்னு செய்யும் போது அதெல்லாம் லேசாவே இருக்கும். அதுக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படும். ஆமா ஆமா, அந்த அப்படிதான் எங்களோட ஃபெய்த்தை வந்து இன்ச்சா வளர்த்தாங்க. அத வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க, எந்த ஒரு பைசா கடன் இல்லாதபடிக்கு. ஆனா வந்து 90 இவங்க விஆர் கொடுத்த பிறகு வந்த பணம் எல்லாமே, என்னோட ஜுவல்ஸ், எங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ஊழியத்துல தான் போட்டோம். 98ல வந்து ஃபுல்லா காலி பண்ணிட்டோம் பேங்க. எங்களோட சேவிங்ஸ், எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே 98ஓட காலி. பேங்க் பேலன்ஸ் 0 தான் இருக்கும். டயலாக் நீங்க எழுதுறீங்க, இதுல எப்படி நீங்க இது பண்ணீங்க? இல்ல, அதான் எந்த சீன் சேர்த்திருக்கோம்னு சொல்லிடுவாங்க. அப்ப அத வந்து நான் பைபிள படிச்சுட்டு அப்புறம் பிரேயர் பண்ணி எழுதுனா அது அப்படியே அழகாவே எழுதுவாங்க. ஆமா, உங்களுக்கு அந்த ஸ்கில் மூல இருந்ததா? இல்ல அப்படி இல்ல. ஓகே ஓகே. ஒரு வித்தியாசம் என்னன்னா, வெளி வார்த்தைகள் அதிகமா நாங்க சேர்க்கல. பைபிள்ல என்ன வார்த்தை இருந்துச்சோ அதை வச்சுட்டு, சிலதுகள் வந்து இந்த லிங்க்குக்காக தான் வெளி வார்த்தைகள். எல்லாமே பைபிள் வார்த்தைகள் தான் எல்லாமே. அதுல என்ன வருதோ அந்த போர்ஷன் மட்டும். ஆனா எனக்கு அது இது பண்ணும்போது கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும் சென்டென்ஸ்லாம், அதுக்கேத்த மாதிரி அந்த இன்சிடென்ட் இது பண்ணி ரொம்ப லெங்க்தியா போயிடக்கூடாது டிராமா ரொம்ப அப்படின்னு. அப்போ இந்த சென்டென்ஸ் இது இப்போ வந்து இப்போ சகை சீனு இருக்குன்னு வைங்களேன், ஓமைகளா இவர் சொல்ற சீனு, அந்த கெட்டகுமாரன் கதை அதெல்லாம் சொல்லும்போது சரி இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணுவோமாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அதை படிக்கிறச்சு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எப்படின்னா ஆவியானவருடைய இது வந்து பெர்ஃபெக்டா இருக்கு, அது கரெக்டா இருக்கு, அதை கூட்டவோ குறைக்கவோ முடியவே முடியாது, அழகா அது ரொம்ப ஆண்டவர் மேல ஒரு இது வந்துருச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்க கிருபையினாலதான் நாங்க இது பண்ணோன்ட்டு அவருடைய ஆலோசனைப்படி எதை இது பண்ண சொல்றாரோ அதை அப்படியே எடுத்து அடுத்த அந்த சீனோட லிங்க் பண்றதுக்கு, இப்ப இவங்க கிட்ட இந்த சீனோட இதை லிங்க் பண்ணலாமாங்க அப்படின்னு சொன்னா ஓகே அப்படி நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதுல கூட நீங்க ஒரு இது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு இருந்தீங்க பேசும்போது, அந்த கெட்டகுமாரன் கதையா அதை எடுக்கும் போது ரொம்ப இதா ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு வேர்ல்டுலே பெஸ்ட் ஸ்டோரி, பேலன்ஸ்டு ஸ்டோரி எதுன்னா கெட்டகுமாரன் ஸ்டோரி தான். அதுதான் பேலன்ஸ்டு ஸ்டோரியா ஆக்சுவலா. அதாவது ஒரு கதைக்கு தேவையான அத்தனை இலக்கியங்களும் எத்தனை கிராமரும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கதை உலகத்திலே இதுதான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் நீங்க ஒரு எழுத்தை கூட நீங்க மாற்ற முடியாது, அந்த ஒரு சென்டென்ஸையும் அல்லது ஒரு சம்பவத்தையும் நம்ம நீங்க அதை ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அது முடியல. அப்போதான் எனக்கு ஒரு பயம் வந்து